இந்த வீடியோவில் நாங்கள் கிரியேட் பண்ண ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர் இவ்வளோத்தையும் கொடுத்து சென்ட் பண்ணதை கொடுக்க எங்களுக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸும் போய் ஒரு எக்ஸல் சீட்டில் ஸ்டோர் பண்ணுவது எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் எங்களோட ஃப்ளட்டர் ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்க எங்களுக்கு வந்து எல்லா வேலையும் கொடுத்து சென்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க முதலாவது நேம் கொடுக்குறோம், அடுத்த அட்ரஸ் கொடுக்குறோம், அடுத்த மொபைல் நம்பர் கொடுக்குறோம். நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர் இவ்வளோத்தையும் கொடுக்க போய் எங்களுக்கு பட்டனை கிளிக் பண்ணிக்க போய் எக்ஸல் சீட்டில் எங்களுக்கு ஸ்டோர் ஆகணும். கொடுத்து நாங்கள் சென்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க என்னென்ன பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகலை. இதில் ஒரு எரர் ரெண்டு வருது. நாங்கள் அது இந்த எரரை சால்வ் பண்ண நாங்கள் கூகுள் சீட்ஸ் ஏபிஐன்றதில் போய் நாங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். கூகுள் சீட்ஸ் அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கூகுள் சீட்ஸ் ஏபிஐன்றதில் போய் எனேபிள்ன்றத பட்டனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி வந்து ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் திருப்பி நாங்கள் ப்ராஜெக்டை ரன் கூகுள் சீட் ஏபிஐயை போய் எனேபிள் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் எனேபிள் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ப்ராஜெக்டை ரன் பண்ணிவிட்டு வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து நேம், அட்ரஸ், அடுத்த மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு போய் இந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்குற கேரி ஏஎஃப் அங்கால ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறது வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின அந்த எக்ஸல் சீட் கூகுள் சீட்டில் போய் ஸ்டோர் ஆகணும். நாங்கள் கொடுக்குற கேரி எஃப்னா அடுத்த ஃபோன் நம்பரும் போய் நாங்கள் க்ரியேட் பண்ண கூகுள் சீட்டில் போய் ஸ்டோர் ஆகணும். கொடுத்துட்டு இவ்வளோதையும் கொடுத்துட்டு சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு போய் இந்த வேல்யூஸ் அவலாம் போய் எக்ஸல் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருந்த எக்ஸல் சீட்டில் போய் ஸ்டோர் ஆகணும். இப்போ நாங்கள் கொடுத்த கேரி எஃப்னா அந்த ஃபோன் நம்பர் லாஸ்ட் ரோவில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு. இப்படி வந்து நாங்கள் ஃப்ளட்டரையும் வந்து கூகுள் சீட் அதையும் யூஸ் பண்ணி நாங்கள் இதில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். முதலாவதாக இதில் வந்து main.dot என்ற ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் கூகுள் சீட்ஸ்ன்றதை வந்து நாங்கள் அதுன்ற பேக்கேஜை வந்து இங்கே கொண்டு வந்து போடணும். YAML ஃபைலில் வந்து கொண்டு வந்து போடணும். அதோட வந்து மெயின் ஸ்க்ரீன்ன்றதுக்கு போகிற மாதிரி நாங்கள் கூகுள் main.dotலேருந்து மெயின் ஸ்க்ரீன் போய் அங்கேருந்து நாங்கள் இந்த நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து அந்த எக்ஸல் சீட்டில் போய் ஸ்டோர் ஆகணும். நேம், அடுத்து வந்து அட்ரஸ் கொடுக்கணும், அடுத்தது வந்து ஃபோன் நம்பரும் கொடுக்க நாங்கள் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்க இவ்வளோ டீட்டெயில்ஸும் போய் எங்களுக்கு வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின இந்த கூகுள் சீட்டில் போய் ஸ்டோர் ஆகணும். இப்போ நாங்கள் போய் பார்த்தோம்னா நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணின டீட்டெயில்ஸ் வந்து போய் எக்ஸல் சீட்டில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு. இதில் வந்து மெயின் ஸ்க்ரீன் டாட் என்ற ஃபைல் வந்து எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் ஒரு கண்டெய்னருக்கு முதலாவதாக வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணி வந்து இவ்வளோ அதுக்கு நேம் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி அட்ரஸ் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஒரு பிளாங்காக இருந்தாலும் வந்து எங்களுக்கு போய் ஸ்டோர் ஆகக்கூடாது. அதுக்கு வந்து நாங்கள் பிளாங்காக இருந்தால் நாங்கள் எம்டியாக இருந்தால் நேம் கண்ட்ரோலர்ன்றதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து எம்டியாக இருந்தால் எங்களுக்கு வந்து திஸ் ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்டு எங்களுக்கு வரணும். அதுக்கு வந்து இஃப் நேம் ஈக்குவல் டு நேம் வந்து நேம் டாட் இஸ் எம்டியாக இருந்தால் நேம்ன்றது வந்து எம்டியாக இருந்தால் எங்களுக்கு திஸ் ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்டு எங்களுக்கு எரர் மெசேஜ் வரணும். ஸோ ஸ்னேக் பார் நேம் ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்டு எங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து வரணும். இப்படி வந்து எல்லாத்துக்கும் அதே மாதிரி அட்ரஸுக்கும் வந்து அட்ரஸ் இஸ் ரிக்வயர்டுன்னு வரணும். அதே நேரத்தில்
மொபைல் நம்பருக்கு வந்து மொபைல் நம்பர் இஸ் ரிக்வயர்டுன்னு எங்களுக்கு வரணும். மொபைல் நம்பர் எம்டியாக இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் இஸ் ரிக்வயர்டுன்னு எங்களுக்கு ஒரு ஸ்னேக் பார்ன்றதுக்கு வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணுவோம். ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் எம்டியாக கொடுத்துட்டு சென்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து நேம் இஸ் ரிக்வயர்டுன்னு வருது. இப்படி வந்து நேமை கொடுத்துட்டு அல்லது வந்து ஏதாவது நாங்கள் கொடுக்காம நாங்கள் சப்மிட் பண்ணினோமோ எங்களுக்கு இப்படியே எரர் மெசேஜ் வர மாதிரி நாங்கள் இதில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுவோமாக இருந்தால் நேமும் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு வந்து நாங்கள் யுவர் டீட்டெயில்ஸ் ஸ்டோரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் சப்மிட் பண்ணிக்க அவ்வளோ டீட்டெயில்ஸையும் போய் எங்களுக்கு வந்து எக்ஸல் சீட்டில் ஸ்டோர் ஆகும். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.